பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதனை சோதனை செய்வதற்காக வேண்டி. எக்ஸாம் தான் இந்த உலகமே. அப்போது இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை நான் பின்னாடி சொல்கின்றேன். முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் துயரங்கள் கவலை கஷ்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த துன்பம் துயரங்கள் வரக்கூடிய சமயத்தில் அதை வராமல் தடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து நடப்பது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? நான் வளமையாக ஓதி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாவை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் ஓதிட்டுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரிய அவனை தவிர யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுடைய இறைவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இதுதான் அர்த்தம். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அர்ஷுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அதீம்னா மகத்தான சிம்மாசனம், அதனுடைய இறைவனாக ரப்பாக இருக்கின்றான். அப்போது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதை நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, காலையில் யார் 7 முறை ஓதுகிறாரோ, அதே மாதிரி காலையில் யார் ஓதுகிறாங்களோ அவர் கவலை கொள்ளும் அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னது. அந்த ஹதீஸாகப்பட்டது அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. காலையில் 7 தடவை ஓதணும்னு சொன்னோம்னா நாம் கவலை கொள்ளக்கூடிய அனைத்துக்குமே இது போதுமானதாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருக்கும் கவலைகள் இருக்க தான் செய்யும். இது ரொம்ப சிறப்பான துவா, நம்மளும் ஓதிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன செய்யும், உங்கள் வாழ்க்கையில் இது ஓதுங்க, அழகான வல்லாடைய பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். நான் முன்பு சொன்னது போல் இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான். வெற்றி பெறணும்னு சொன்னால் 5 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் கடைபிடிங்கள். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை வெற்றி பெற்றால் கிடைக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நம்ம வெற்றி பெற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய என்னன்னு சொன்னால் சொர்க்கம், தோல்வி அடைஞ்ச நரகம். சொர்க்கம் எப்படி? சாதாரண சொர்க்கம் இல்லை. அதாவது இந்த உலகத்தை பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் அரசர்கள் இருக்காங்க இல்லையா? அதை விட 100 அரசருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பணிவிடைகள், அந்த உயர்ந்த அந்தஸ்து. ஒரு ஒரு அரசர் இருந்தான்னு சொன்னால் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஏராளமான ஊழியர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியர்கள் அங்கே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 70 ஒவ்வொரு சொர்க்கம் போகக்கூடிய ஒவ்வொருவருக்குமே 70 ஹூரில் ஈன் கண்ணழகிகளை அல்லாஹ் கல்யாணம் செய்து வைக்கின்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! 70 ஹூரில் பெண்களை அல்லாஹ் கல்யாணம் செய்து வைக்கின்றான். அது மாத்திரம் இல்லாமல் பெரிய அரசாட்சி, எது கேட்டாலும் கிடைக்கும், அங்கே இல்லைங்கிறதே கிடையாது. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், வானத்தில் பறவை பறந்து கொண்டு போயிருக்கும். அது சாப்பிட நினச்சானா அது வரிசையும் அப்படியே சுட்டது மாதிரி கையில் வந்துடும். அதை சாப்பிட்ட பிறகு திரும்ப உயிர் பட்டு போயிடும். ஒரு பழம், மரத்தில் பழம் இருக்குது, பார்த்தா அந்த பழம் என்ன செய்யணும், அந்த கிளை தாழ்ந்து வரும், மாம்பழம் எல்லா பழமும் கிடைக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள பழத்தை விட அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ திரும்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும், எதுவும் அழியாது. ஆக இப்படிப்பட்ட அழியாத ஒரு உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னும் இறை நேசர்களுக்கு எப்படி ஹதீஸ் வருது சொன்னால், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதிலையும் கேட்டிராத, எந்த
இதயத்தில் நினைக்காத அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆகவே அப்படிப்பட்ட இதெல்லாம் வேணும்னு சொன்னால் நம்ம அமல் செய்ய வேண்டும். அமல் இல்லாமல் எதுவும் கிடைக்காது. உலகத்தில் நீங்கள் பணம் வேணும்னு சொன்னால் வேலை செய்யணும். மறுமையில் நீங்கள் சொர்க்கம் வேணும்னு சொன்னால் அதுக்கு அமல் செய்யணும். அமல்னால் வேலை, சரிங்களா? நல்ல அமல்களை செய்ய வேண்டும். கணித்துறையிலே சரி, நம்ம அமல் செய்யலை அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினோம்னா, அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கும்போது சொர்க்கத்தை தர்றானோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் மீறும் பொழுது, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறும் பொழுது நரகத்தை தருகின்றான். ஒமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்க வெற்றி அடைந்தாங்க. வெற்றினா சொர்க்கம். ஒமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம காலிதீன ஃபிஹா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு செய்கிறாங்களோ அவங்க போகக்கூடிய நரகம் தான். அதுலேயே இருந்துருவாங்க. அல்லாஹ் அக்பர். பாருங்க, உங்கள் கையில் ஒரு சின்ன நெருப்பு தூக்கி வச்சா அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா? தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அப்போது உடம்பையே முழுமையாக போடப்பட்டு அதில் எரிக்கப்பட்ட ஒவ்வொரு செல்லும் எரியுமே, தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா? முடியாது. யாருக்குமே முடியாது. உலகத்தில் யாருக்குமே முடியாது. அது ஒரு தடவை பட்டால் கூட தாங்க முடியாது. பல வருடங்கள் அஹ்காபான்னு நல்லா சொன்னான் குரானில். அஹ்காபான்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்கள். அல்லாஹ் அக்பர். அது தாங்களுடைய சக்தி யாருக்குமே கிடையாது. அன்பு இருக்கிறவர்களே, அப்போ அதில் விட்டு பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நாம 5 விஷயங்கள் செய்யணும். ஒன்றாவது என்னென்னா, 5 நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுங்க. பயபக்தியுடன் சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொட முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இஸ்லாமிக் கட்டளையில் 5 கட்டளையில் 2வது கட்டளையாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை யாருக்கு கடமை இருக்குதோ கொடுத்து வாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், தர்மம் செஞ்சு வாருங்க. ரம்லான் மாதத்தில் 30 நோம்பை நோருங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரம்லான் அல்லாத நேரத்தில் வாரம் 2 நோன்பு, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, இல்லைன்னா ஒரு நோன்பு, வாரம் 1 நோன்பு. அதுவும் இல்லைன்னு சொன்னால் பெரிய கணக்கில் 13, 14, 15 நோன்பு பிடிங்க. இப்போது இந்த மொஹர மாதத்தில் 9, 10, 11 இந்த 3 நோம்பு நீங்கள் பிடிச்சிடலாம். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வருது. 10ஆம் தேதி தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 10ஆம் தேதி. அது முன்கூட்டியே பிடிக்கிறா இருந்தால் 9, 10, 13 படிச்சிடலாம். அது மாதிரி யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி இருக்குதோ இளமையிலே செஞ்சிருங்க. டேங்கடைக்கு செஞ்சு முடிச்சிடுங்க. அதாவது வயசான நீங்கள் அதுக்காக வேண்டி நீங்கள் அதை தள்ளி போட வேண்டாம். 2வது விஷயம், காலையமான தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். 3ஆம் கலிமா 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமா 100 தடவை. காலை மாலை யார் ஓதிட்டு வராங்களோ அன்று முழு ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுறீங்க. உலகத்தை விட அதே நன்மை கிடைக்குது உங்களுக்கு. அடுத்து அதில் 2வது என்னன்னு சொன்னால் இஸ்திஃபார், அஸ்தஃபிருல்லாஹ் வாத்துபிலே, பாவ மன்னிப்பு கேட்குறது. இது காலை மாலை 100 தடவை ஓதிட்டு வாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும். அதில் 3வது என்னன்னு சொன்னால் செலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிந்த செலவாத்தை காலை மாலை 150 தடவை ஓதிட்டு வாங்க. அப்போ 300 தடவை ஆகிறது. 300 தடவை ஓதும்போது 3000 ரஹ்மத், அல்லாஹ் ரஹ்மத் இறங்குகிறது. உங்களுடைய துவா கபூலாக காரணமாகிறது. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்க காரணமாகிறது. 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் காலை மேலே அரை மணி நேரம் விடாமல் ஓதிட்டு வாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா? நம்ம குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு சொன்னால் 3 மணி நேரத்தில் குர்ஆனை நீங்கள் தஜ்வீதுன்னு ஓதலாம். அல்லாஹ் சொன்னால், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நாம் குர்ஆனை எளிமையாக வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லியிருந்தான் சூரத்துல் கமரில். அல்லாஹ்னா எளிமையாக்கப்பட்ட குர்ஆனை உங்களால் அனைவரும் படிக்க முடியும். யாருமே, ஏதாவது தமிழ் கூட படிக்க தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு அதே சமயத்தை குர்ஆனை படிக்கலாம். அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கின்றான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் குர்ஆனை தஜ்வீதுன்னு ஓதுறதுக்கு நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. 3 மணி நேரத்தில் என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம், குர்ஆனை ஓதலாம். அடுத்ததாக
கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் மட்டும் பத்தாது, நம்முடைய உறவுகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சரி செய்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமைலாம் சரியாக செய்யுங்க. இதில் குறை வைக்காதீங்க. மறுமையில் அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. உங்கள் நாக்கை கொண்டும் கையை கொண்டும் யாருக்கு எந்த தீங்கை இழைச்சிடாதீங்க. யார் ஒருவர் நாக்கையும் மர்மஸ்தானத்தை பாதுகாத்தாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்பதை சொல்லியிருக்கிறாங்க. கன்னித்துறையிலே வட்டி வாங்கிறது, மது குடிக்கிறது, மற்றபடி இதெல்லாம் சூதாட்டம், இதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம யூடியூப்பில் ரம்மின்னு ஆரம்பிக்கிறாங்க, அதில் போகவே போகாதீங்க. எத்தனையோ பேர் பணத்தை எல்லாம் இறந்துருக்காங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் அது போதும் நரகத்தில் போகிறதுக்கு. அல்லாட்ட ₹1 ஒன்று தான், 1,00,000 ஒன்று தான். 5வது விஷயம் என்னென்னு சொன்னால், கன்னித்துறையிலே இது அனைத்து மக்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க. இதன் காரணமாக யாராவது ஒருத்தர் நேர்வழிப்பட்டார்னு சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அவருடைய அதிக அளவு நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இதுதான் இந்த அழைப்பினுடைய மிக சிறந்த விஷயம். அதனால தான் நம்ம என்ன செய்ய, நல்ல விஷயங்களை ஷேர் செய்யணும். புதுசாக வந்தவங்க பாருங்கள், வலது பக்கம் கேபிகே பிரைட்னு சொல்லிட்டு வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினீங்கன்னு சொன்னால் 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற அழுத்தினீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டுருக்கும். இடது பக்கம் பாருங்கள், கேபிகே பிரைட் தமிழ் பயன் இருக்கும். அது தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோ வந்துடும். நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ, என்ன பிரச்சனைக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம அதை போட்டிருக்கோம். குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக, ஸலவாத் மூலமாக, அல்லாஹ்வுடைய அஸ்மா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மூலமாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பயனடைஞ்சிக்கலாம். எல்லா பிரச்சனைக்குமே குர்ஆனில் தீர்வு இருக்கிறது. எல்லா நோய்க்குமே குர்ஆன் தீர்வு இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.